சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்ப இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடத்தல் வழக்கில் முன்னாள் எஸ்ஐ மகேஸ்வரி உட்பட 5 பேரிடம் நேற்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் 2வது நாளாக இன்றும் அவர்கள் 5 பேரிடம் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதாகர் வழங்கிட கேட்கலாம். சுதாகர், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. திருவள்ளாங்காடு அடுத்த கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபரான வனராஜா என்பவரின் மகளும் விஜயஸ்ரீ என்பவரை 3 ஆண்டுகளாக காதலித்து கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதல் திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணை பிரித்து அழைத்து செல்ல கலாம்பாக்கத்தில் உள்ள தனுஷின் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். தனுஷ் மற்றும் விஜயஸ்ரீ வீட்டில் இல்லாததால தனுஷின் தம்பியான 17 வயது சிறுவனை ஏடிஜிபி வாகனத்தில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த கடத்தல் தொடர்பாக பெண்ணின் தந்தை வனராஜா, முன்னாள் பெண் காவலர் மகேஸ்வரி, கணேசன், மணிகண்டன், புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்புள்ள ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் புரட்சி பாரத கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகிவிட்டதாகவும் தொடர்ந்து அவரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க கோரி பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி மூளையாக செயல்பட்டதாக ஆதாரங்களுடன் போலீசார் தரப்பில் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது திடீரென சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. பின்னர் சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடங்கிய நிலையில் தலைமறைவான ஜெகன்மூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் எம்எல்ஏவான ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்பட்டால் தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கருதி அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட பெண்ணின் தந்தை வனராஜா, முன்னாள் பெண் காவலர் மகேஸ்வரி, புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் மற்றும் கணேசன், மணிகண்டன் உள்ளிட்ட 5 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால்தான் ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்திக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றும் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் இவர்களின் பங்கு என்னவென்று தெரிய வரும் என்பதால் இந்த 5 பேரையும் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிபிசிஐடி போலீசார் நேற்றைய தினம் 5 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணைக்கு மனு கோரியிருந்தது. அதனால் 2 நாட்கள் மட்டுமே கஸ்டடி எடுத்து விசாரிக்க பின் மீண்டும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் திருவள்ளூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று முதல் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2வது நாளான இன்று இறுதிக்கட்ட விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த 5 பேரின் விசாரணை முடிந்த பிறகு புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகிய இருவருக்கும் சமன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.